இது நிமோனியா மாதிரி இருக்கு. இத்தனை நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தமா? மழையில வேற தூக்கிட்டு வந்திருக்கியம்மா. குழந்தைங்க விஷயத்துல அலட்சியமா இருக்க வேண்டியது. நீங்களே டாக்டர் ஆயிடுறீங்க, அதான் அதிகமாயிருக்கு. உன் மகனை உடனே சிட்டிக்கு கூட்டிட்டு போகலனா இவன் பழைக்க மாட்டான். உடம்பு சுடுதேன்னு கூட்டிட்டு வந்தா என் பையன் உசுர பத்தி பேசுறியா நீ? அவன் கண்ணை மூடுறது என் தாலாட்டுக்கு மட்டும்தான். அவன் உசுர பத்தி பேசுறதுக்கு உனக்கு மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனுக்கே அதிகாரம் இல்ல. அப்படி சொல்லலம்மா, நீ பயப்படாத. உன் மகன் 100 ஆயுசோட இருப்பான். சில பேர் அடிமையா இருந்தாலும் 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேர் ஒரு நாள் வாழ்ந்தாலும் சுல்தானா தான் வாழணும்னு ஆசைப்படு. ஒருவேளை இன்னைக்கு இவன் செத்துட்டா என் வார்த்தையை நிறைவேற்ற யோக்கியதை இவனுக்கு இல்லைன்னு நினைச்சு மறந்துடுவேன். ஆனா இந்த மோசமான உலகத்துல இவன் இருக்கிற வரைக்கும் என் ஆசையை நிறைவேற்ற சுல்தானாவாதான் இருக்கணும். அன்னைக்கு 2 சம்பவம் நடந்தது. அந்த இடமும் அழிஞ்சது, அவனும். அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. வரும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு வர மாட்டாங்க, போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவன் கைப்பிடிச்ச மக்களை அவன் கடைசி வரைக்கும் விடல. அவன் அடையாளத்தை அந்த மக்கள் கடைசி உசுறு இருக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. அவனை பத்தின ஒரு புத்தகம் எழுதி அவன் யாருன்னு மொத்த உலகத்துக்கும் சொல்ல போறான். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணி ப்ரூஃபோட சொல்றேன். என்னத்த சொல்லுவீங்க சார்? எங்க அப்பா இப்ப இங்க இருந்திருந்தா இந்த கதையை புராணத்துல வர்ற பேய் பிசாசு போர் வீரர்கள் கதையாக சொல்லிருக்க மாட்டாரு, இல்ல இதிகாசத்துல வர்ற யுத்தங்கள் சாதனைகள் கதையாகவும் சொல்லிருக்க மாட்டாரு. சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு தாயோட பிடிவாதத்தின் கதையாக சொல்ல விருப்பப்பட்டிருப்பார். அவன் எப்படி சாகணும்னு அவனே எழுதியிருந்தான், ஆனா அவன் எப்படி வாழ்ந்தாங்கிறத நான் எழுதுறேன். நீர்ல இருந்து நெருப்பு உருவான சரித்திரமே இல்லை, ஆனா இந்த தாயோட கண்ணீர்ல இருந்து நெருப்பும் பிறந்தது. ராக்கி என்ற சரித்திரமும் உருவானது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர் இல்ல சார், ஒத்தையா வந்து புகுந்து அடிச்ச